வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை. அதாவது சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். ராசிநாதன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் ஆட்சி பலத்தோடு இருக்கிற கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. கூடவே 2ஆம் வீட்டு அதிபதி 2-7 கூடிய சுக்கிரன். இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் கட்டாய நன்மையை ஏற்படுத்தும். சந்திரன் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கார், புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். அதே சமயம் புதன் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருக்கார். இதன் காரணமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இளைய சகோதரர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக உங்களுடைய கடன் சார்ந்த வெற்றிகள் லாபத்தை ஏற்படுத்தும். கிரெடிட் கார்டு ஏதாவது வாங்கி பணம் கட்ட முடியாமல் இருந்தால் இன்றைக்கி முயற்சி செஞ்சால் அதை கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அதன் பேரில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட வழக்குகளோ இல்லை குற்றச்சாட்டுகளோ சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும். தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் சற்று தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். தனலாபம் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக அறிவுபூர்வமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உறவினர்களுடன் பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதினருக்கு நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைகள் விலகக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். அலைச்சல், வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். வீண் அபவாத பெயர் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நட்பு வட்டத்திடம் சற்று முன்கோபத்துடன் பேசும் சூழ்நிலை இருக்குது. ரிஷப ராசி மனசில் இருந்த கவலைகள் தீருகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா மருத்துவ உதவிகள் கிடைக்க பெற்று மீண்டும் உயிர் தெழுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உடம்பில் மட்டும் இல்லை, மனசுலையும் புதுசாக ஒரு புது தெம்போட புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணையின் தேவைக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முடிவுக்கு வரக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் திடீர் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் தலைதூக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு வருமானம் வரும். கடன் அடைபடுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் நிச்சயிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ஏதோ ஒரு செலவு கையை விட்டு போகும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷம், நிம்மதி வரும். ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மிதுன ராசி குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி நீச்சபங்கம் அடைந்து 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு தேவையான காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக மதிப்பு உயரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்கள் மதிப்புக்கு உதாரணமாக
உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, ஆடிட்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், வக்கீல் யாராவது ஒருத்தர் உங்களை மேலே இருக்கிற மதிப்பை பயன்படுத்தி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாக உங்களுடைய காரியங்கள் பலிதமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான நற்செய்திகள் வரும். அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் லாபத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வியாபாரிகளுக்கு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயித்தல், குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுதல் போன்ற நற்செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷமான வாய்ப்பு ஏற்படுகின்ற, குடும்பத்தில் உறவினர்களின் வருகைக்கு காரணமான செய்திகள் வரக்கூடிய ஒரு யோகமான நாள். கடக ராசி. ராசியில் 3 கிரக சேர்க்கை. தசமஸ்தானாதிபதி 5-10 குடையவன் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக இழந்த வேலை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இழந்தவைகள் மீண்டும் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், கன்ஃபர்மேஷன் செய்திகள் வரக்கூடிய யோகம் இருக்குது. உடன் பிறந்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இது நாள் வரைக்கும் வாக்குவாதம், சண்டை போகிற பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா இப்போ பங்காளி சண்டை முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பாக்யஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார். அந்த தசமஸ்தானத்திலேருந்து அவர் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் விருத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படும். உடம்புல புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுனால சில சமயம் முன்கோபத்தோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவன் எவனையாவது வம்பு கிழக்கணுங்கிற எண்ணத்தோடு இருப்பீங்க. அதை விட்டுட்டு இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். 8ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்காருன்ட்டு கவலைப்படாதீங்க. வக்கர சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறையிறது யோகம்தான். ஆனால் வாழ்க்கை துணை ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் புரிதல் இல்லாமல் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ ஒரு சாதகமான நேரம். ஆனால் அவங்க பேசக்கூடிய உண்மைத்தன்மை வார்த்தைகளை நீங்கள் கிரகிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை வளர்த்துக்கிறது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வதற்காகவும் பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்காகவும் செலவுகள் செய்து அதன் மூலமாக உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிர்பாலினத்தவர்களின் அன்பும் பண்பும் பண உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மதிப்பு உயரும் நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் செல்வாக்கு குறைச்சல் இருக்காது. ஆனால் இன்றைக்கி கையிருப்புகள் கரையும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடல் ரீதியான ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு கையிருப்புகள் கரையும் அல்லது சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சில சமயம் கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படுகின்றது. கடன் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும், விரயங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார். விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால 4ஆம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமியோ வண்டி வாகனமோ, அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதற்காக செலவுகள் ஏற்படும். அல்லது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட பராமரிப்பு செலவுகள், வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் போன்ற விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா வண்டியில் போகும்பொழுது இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரைமறைவு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் தெரியாத சில நபர்களுக்கு உதவி செய்வீங்க. அது உங்களுடைய தொடர்புகள், அதாவது எதிர்பாலின தொடர்புகளுக்கு உதவி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் அதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய திரைமறைவு செயல்பாடுகள் சில நாட்களில் வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் வீட்டுக்கு தெரியாமல் வாங்கியிருந்ததுன்னா சில நாட்களில், வரக்கூடிய நாட்களில் எப்போ அப்படின்னு கேட்டால் இந்த மாத கடைசியில் உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாய் வரும்பொழுது அந்த திரைமறைவு அல்லது ரகசிய கடன் வெளி உலகுக்கு தெரிய வரும். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகளின் முன்கோபத்தினால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படும். தேவையில்லாமல் வாக்குவாதம் செஞ்சு அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும். தொழில் ரீதியான சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது லைசன்ஸ் வாங்கணுமா, அந்த லைசன்ஸ்லாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது கார்ப்பரேஷன் லைசன்ஸு இல்லை வேறு எந்த லைசன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் அதை வாங்காமல் இருந்தீங்கன்னா உடனே எடுத்துடுறது நல்லது. இல்லாட்டி தண்ட செலவு, ஃபைன் கட்டுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கன்னி ராசி, லாபஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, 8ஆம் இடத்ததிபதி 3, 8 செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால எதிரிகளை ஜெயித்து உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும், லாபங்கள் பெருகும். மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த குதர்க்கத்தன்மை விலகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். வார்த்தைகளில் நிதானம் தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருக்காரு. தசமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது. அரசாங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களின் மீது நற்பெயர் இருக்கிறதுனால உதவி செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகள் பூர்த்தியாகிற வகையில் பண வருமானம் இருக்கிறதுனால உங்களுடைய கடந்த கால கடன் சார்ந்த உதவிகள், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் திரும்பி வருவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகம் கிடைச்சவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களை ஏதாவது ஒரு குற்றம் சுமத்தி வேலையை விட்டு நிறுத்தியிருந்தாங்களோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். யார் தடை சொல்லிட்டு இருந்தாரோ அந்த குறிப்பிட்ட நபர் உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியேறுவதற்குண்டான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். என்னதான் தனலாபம் இருந்தாலும் வார்த்தைகளில் தெளிவாக பேசுங்க. அவசரப்பட்டு கோபமான வார்த்தைகளை விட்டு குடும்பத்திலையும் வெளி வட்டாரத்திலையும் உங்கள் பேரில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தோடு பேசுகிறது நல்லது. பண விவகாரங்கள் சாதகமாக இருந்தாலும் வியாபார ரீதியான முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். துலாம் ராசி, தசமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அலுவலகம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. என்னதான் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பும். அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். தொழில் உத்தியோக ரீதியாக அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பித்ருஸ்தானத்தில் பித்ருகாரகன் இருக்கிறது. தந்தையுடன் மனஸ்தாபம் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய உத்தியோக ரீதியான முதலீடுகளில் நிதானம் தேவை. அவசரப்பட்டு அதிகமான பணத்தை முதலீடு பண்ணினீங்கன்னா போட்ட பணத்தை எடுக்கிறது கஷ்டமாயிடும். பண வருமானம் தொய்வை ஏற்படுத்தும். தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொல்லிட்டு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டு எதிரிகளை சம்பாதிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்றது. சப்தமஸ்தானத்தில் புதன் இருக்கிறது. உங்களுக்கு எதிரிகளால் விரயத்தை ஏற்படுத்தும். ஒன்றா அந்த எதிரிகள், அதாவது உங்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள், அல்லது ஏற்கனவே எதிரியாக இருக்கிறவங்க உங்கள் நட்பு வட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவார். வேண்டாத விஷயத்துக்காக உங்களை முதலீடு செய்கிறதுக்கு உங்கள் நண்பர்கள் தூண்டுவார்கள். அதனால் செலவுகள் ஏற்படும்.
குறிப்பாக கேம்பிளிங் விஷயம், சூதாட்டம் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வேலையில் திடீர் ஆக்ரோஷத்துடன் செயல்பட்டு உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய யோகமான நாள். வார்த்தைகள் விளாசி தழுவிங்க. இன்னைக்கு பேசுறதுல கவனமாக பேசுங்க. எக்காரணத்தை கொண்டு யாரையும் மரியாதை குறைவாக பேசிடாதீங்க. எதிராளியிடம் சற்று விலகி இருப்பது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு இன்னைக்கு இட் இஸ் அ ஸ்டேண்டிங் ஆன் அ ரோப், அதாவது ஒரு கயிறு மேலே நிற்கிற மாதிரி. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த பக்கம் விழுந்தாலும் சிக்கல், அந்த பக்கம் விழுந்தாலும் சிக்கல். ஆனால் அதை சமயோஜிதமாக கடந்து வந்துடுவீங்க. உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்திருஷ்டி படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவர்களின் கந்திருஷ்டிக்கு ஆளாகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அடுத்தவர்களின் மனசில் ஒரு பொறாமையை உண்டு பண்ணும். உங்கள் பேரில் ஒரு பொறாமையை வளர்த்துக்கிட்டு கந்திருஷ்டியை உங்கள் பேரில் செலுத்துவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. சொல்லடிபட்டாலும் படலாம், கல்லடி படக்கூடாதுன்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அதனால் கவனமாக இருந்துக்கிட்டு உங்களுடைய காரியத்தில் ஈடுபட்டு வர தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வது நல்லது. குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர் அவர்களிடம் மரியாதையுடன் நடப்பது நல்லது. என்று வார்த்தைகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற அல்லது மதிப்பு குறையக்கூடிய தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். விருச்சிக ராசி. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல புதன் இருக்காரே சார், எப்படி சார் எங்களுக்கு நல்லது நடக்கும்? நல்லது நடக்கும், ஆனால் ஒரு சிறு சிறு தடைகள் ஏற்படுத்துறதுக்கு சிலர் முயற்சி செய்வார்கள். அது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, குறிப்பாக தாய்மாமன் அல்லது மூத்த சகோதரர்கள் வழியில் சில தேவையற்ற குதர்க்கங்களை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் இது. அதை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வீண் வார்த்தை விரயங்களை செயல்படுத்தி நேரத்தை கடத்தாதீங்க. வேலையில் முக்கியத்துவம் கொடுங்க. வேலையில் வெற்றியை அடைவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தன வருமானம் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். தொழில் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆதாயம்னா பண ஆதாயம் கிடையாது, அனுபவ ஆதாயம் ஏற்படும். நண்பர்களின் ஆலோசனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதனால் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் உறவினர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது நல்ல செலவோ கெட்ட செலவோ, ஆனால் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் உங்களுடன் போட்டி போட்டு உங்களுக்கு தொல்லையை கொடுத்துட்டே இருப்பாங்க. தேவையில்லாத தொல்லையை கொடுக்குறாங்க. உங்கள் தகுதி வேறு, அவங்க தகுதி வேறேன்ட்டு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூட சண்டை போடுவாங்க. உங்களுக்கு போட்டியாக செயல்படுவார்கள் அல்லது நீங்கள் அவங்களுக்கு போட்டியாக செயல்படுவீங்க. வேண்டாத விஷயத்தை பேசி உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் தேவையில்லாத வார்த்தைகளால் கிடைப்பது தாமதத்தை ஏற்படுத்தும். அதனால் நிதானமாக செயல்படுங்க. உங்களுடைய ஸ்திரத்தன்மை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தனுசு ராசி. சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. விரையாதிபதி 8இல் மறைவது நல்லதாக இருந்தாலும் அந்த இடத்துல அவர் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்று திடீர் செலவுகள் ஏற்படும். பண விரயம் ஏற்படும். பொருள் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. குழந்தைங்க வெளியில் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட, அதுவும் குறிப்பாக 10 வயசுக்கு கீழே 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு தங்க நகைகளை அணிவித்து அனுப்பாதீர்கள். அவர்களிடம் பணத்தை கொடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட எச்சரிக்கை மணியை அடித்து அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அனுப்புங்க. யார் கேட்டாலும் பணத்தை கொடுக்க வேணான்னு. அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது போகிறீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஃபோன், ஹேண்ட்பேக் போன்ற விஷயங்களை, பர்ஸு போன்ற விஷயங்களை சற்று கவனமாக வச்சுக்கிறது நல்லது. மறதியாக எங்கேயாவது வைத்து விட்டு தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலையும் விரக்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை இருந்தால் அது அப்படியே தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்கள் மூத்த சகோதரர்கள் முன்கோபத்துடன் செயல்படக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய ஒரு குழப்பமான நாள். அவருக்கு ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த தன வருமானம் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும். 10 ரூபா செலவு பண்ணி 100 ரூபா வர வச்சா பரவாயில்ல, 100 ரூபா செலவு பண்ணி 10 ரூபா வரா மாதிரி இருக்குது. அதனால் கேம்பிளிங், அதாவது சூதாட்டம், பிட்காயின் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு வழிபாருங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஈகோவை டச் பண்ணி இரிட்டேட் பண்ணி விட்டுரும். அதனால் உங்களிடமிருந்து விலகுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. இந்த விலகல் டெம்பரவரி விலகல் தான். அதனால் அவங்கக்கிட்ட பேசி சமாளிக்கிறதுக்கும் சமாதானப்படுத்துறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பண நஷ்டம் மட்டும் கிடையாது, ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படும். மகர ராசி. சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய, சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய, தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய, அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் தவறான பேச்சுக்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய தவறுகள் வெளிப்படுத்தும் பேச்சின் மூலமாகவோ உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து மோதல்களை பேசி தீர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அரசாங்க வகையில் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அபவாத பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மதிப்பு மரியாதை குறையாது, ஆனால் தேவையில்லாத குற்றச்சாட்டு உங்களின் மீது சுமத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் பண விவகாரங்களில், குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்சபங்கம் பலனை அடைகின்ற காரணத்தினால ஆரோக்கிய குறைபாடு வெளிப்பட்டு அதற்குண்டான மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உடம்பில் இருந்த வியாதிக்கு உண்டான தீர்வை பெறக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கும்பராசி. 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை. கடந்த காலத்தில் வாங்கின கடனுக்கு உண்டான பிரச்சனை திடீர்னு தலதூக்கும். உங்கள் பேரில் கோர்ட்டு கேஸு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அனாவசியமான பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிச்சிடலாம். வீண் வார்த்தைகள் உங்களுக்கு எதிராளிக்கு பலத்தை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு பிடிவாத குணம் ஏற்படும். அவர்களும் பிடிவாதம் பிடிப்பாங்க, நீங்களும் பிடிவாதம் பிடிப்பீங்க. வியாபார விஷயத்தில் அரசாங்க அதிகாரிகளின் குதர்க்கமான பேச்சுக்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயத்தில் மட்டுமல்ல, அரசாங்க விஷயத்தில் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க தடைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கு வட்டி கட்டியே மாளாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. உங்களுக்கு வாழ்க்கை துணை சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணம் அதிகரிக்கும். அதே சமயம் தொழில் ரீதியாக அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில புதிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்த்த இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் உங்கள் உடம்பில் இருந்த மறைவு ஸ்தானத்தில் இருந்த வியாதி தலை தூக்கக்கூடிய நேரம் இது. அதனால் மருத்துவ தேவை உடனடியாக தேவைப்படும் சூழ்நிலை. சிலருக்கு ஆப்ரேஷன் செலவு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது.
கடன் பிரச்சனை மீண்டும் தலைதூக்கும். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் அது பற்றின முயற்சிகளில் ஈடுபட்டு அவர்களை ஒழுங்காக பணத்தை கட்ட வைக்கிறது முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் பணம் கட்டுற மாதிரி வருது. மீன ராசி, பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் கிரகங்களின் சேர்க்கை. செவ்வாய் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இன்று தனவருமானம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய தொழில் ரீதியான பண வருமானங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. குடும்பத்தில் உறவினர்களின் வருகை காரணமாக உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகள் காரணமாக மீண்டும் இணைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் என்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட பேசுங்க. இல்லாட்டி வீண் வாதங்களை வைத்து உங்களுடைய பெயரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான பேச்சுக்கள் மூலமாக வியாபாரத்தில் தொய்வு ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். குழந்தைகள் கடுமையாக உழைக்கக்கூடிய நேரம் இது. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு செழிப்புத்தன்மை காரணமாக தன வருமானம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நெடுநாட்களாக ஏமாந்த விஷயத்தில் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் என்றைக்குமே இன்னும் ஒரு மாதத்துக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அதாவது ஜூலை 16 வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அஜீரண கோளாறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு முன்னேற்றமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள்.